நீங்க ரூபே கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்களா? யூஸ்வலா சொல்ற காமனான டிப்ஸ் விட்டுருங்க. பேங்க் கூட சொல்லாத சீக்ரெட்ஸை நான் சொல்ல போறேன். நீங்க எப்பெல்லாம் உங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்களோ உங்களோட கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ 30% குள்ள இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு பர்சனல் லோன் எடுக்கணும்னாலோ இல்ல ஹோம் லோன், ஆட்டோ லோன் இந்த மாதிரி எந்த லோன் எடுக்கணும்னாலும் பேங்க்ஸ் உங்களோட கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ தான் பார்ப்பாங்க. ஸோ இது நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு லோன்ஸும் ஈஸியாக கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட்டும் லோவா இருக்கும். நீங்க உங்க யூபிஐ ஆப்ஸ் கூட ரூபே கிரெடிட் கார்ட்ஸை லிங்க் பண்ணி வச்சு நீங்க அப்படி யூஸ் பண்றப்போ நீங்க பண்ற டிரான்சாக்ஷன் மர்ச்சன்ட் டிரான்சாக்ஷனா இருக்க மாதிரி மட்டும் பாத்துக்கோங்க. பர்சனல் நம்பருக்கு நீங்க உங்க யூபிஐ ஆப்ஸ்ல இருந்து கிரெடிட் கார்டு மூலமா டிரான்சாக்ட் பண்றப்போ பேங்க்ஸ் ஃபைன் போடுவாங்க. உங்க சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் அதை குட்டா மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கும் சூப்பர் டிப் சொல்றேன். உங்களோட கிரெடிட் கார்டுல உங்களோட பில்லு ஜென்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்ஸை நீங்க செட்டில் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களோட பில்லுல ரெஃப்ளெக்ட் ஆகாது. இன்னொரு போனஸ் டிப் சொல்றேன். நீங்க டீ ஷாப்ல பண்ற சின்ன சின்ன பேமெண்ட்ஸ் கூட நீங்க யூபிஐ லிங்க் பண்ணி வச்சிருக்க உங்க ரூபே கிரெடிட் கார்டு மூலமா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கன்ஃபார்மா கிடைக்கும்.